esteemed viewers and learners, ladies and gentlemen, welcome back to PMS Edu Dux Toxin Training. From all the effort we started to podcasting channels, the first channel early morning 5:30 inspire PMS to success, and the next podcast PMS Talk. The podcast scheduled Monday, Wednesday, Saturday, 7:30 p.m. Dear viewers and learners, spare your valuable time and watch all my 3 channels: PMS Edu Dux Toxin Training, scheduled Tuesday, Wednesday, Friday, Sunday. Today's topic is unlocking verb power, be verb, have and do. What difference between all 3 verbs and its usages? Let's see one by one with examples and their structure and usages. Dear viewers, be verb அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இருத்தல், இரு. have verb அப்படின்னா இருக்கிறது, பெற்றிருக்கிறது என்ற அர்த்தம். do verb அப்படின்னா செய்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 3 வெரைட்டிஸ் ஆஃப் வேர்பை எப்படிலாம் நம்ம வாக்கியங்களாக பயன்படுத்த போகிறோம். அது எழுத்துப்பூர்வமாக இருக்கலாம், இல்லது பேச்சுப்பூர்வமாக இருக்கலாம். இதனுடைய ஸ்ட்ரக்சர்கள் எப்படி நம்ம அமைக்க போகிறோம், இந்த ஃபார்மேஷன் ஆஃப் வேர்பை எப்படி நம்ம கம்யூனிகேஷனில் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண வேணாம். ஸ்பெண்ட் யோர் வேல்யூபிள் டைம் என்டையர் வீடியோ. முடிஞ்சுன்னா அண்ட் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா PMS Edu Dux எல்லா வீடியோவையும் பாருங்கள். எல்லாமே எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா ஒரு 100 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் லிட்ரலி ஆங்கிலத்திலேயே பேசியிருப்பேன். இப்போ லாஸ்ட் வீடியோ அண்ட் இந்த வீடியோ தான் நான் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கலப்படமாக பேசி உங்களுக்கு ரீச் பண்ண வேணும் அப்படிங்காக மட்டும்தான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன். சில குறைகள் இருக்கலாம், பட் அதை போக போக இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் பூர்த்தி பண்ணி உங்களுக்கு நல்ல விதமாக நீங்கள் ஆங்கிலத்தை சரளமாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை என்னால் உருவாக்க முடியும் என்று நம்பிக்கை கொடுக்கிறேன். Be verbs and its usages. Be verb அப்படின்னா இருத்தல். It refers to the existence or identity. It indicates the characteristics or a quality of a person or thing. நான் சில உதாரணங்களின் மூலமாக உங்களுக்கு விளக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள், she is a doctor. இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பிளஸ் present be verb and complement. She is a doctor. S plus be verb and complement.
இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா ஆக்குபேஷனல் ஐடென்டிட்டி. ஒரு மனிதனுடைய தொழிலை பற்றி நம்ம வந்து பேசும்போது அல்லது ஒரு ஜாப் டைட்டிலை பத்தி பேசுறது தான் ஆக்குபேஷனல் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. This describes a person's profession or the job title. He is kind. This denotes the current emotional or the feelings. உணர்வுபூர்வமான சில விஷயங்கள் நம்ம ஐடென்டிட்டி பண்றதுக்கு நம்ம இந்த பி வேர்பை பயன்படுத்துறோம். ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா எஸ் பிளஸ் present be verb, the singular verb plus complement. Kind is an abstract noun and complement. அடுத்து example, they are friends. இது பாத்தீங்கன்னா ரெண்டு பேருடைய ரிலேஷனை பத்தி சொல்றது, ரெண்டு பேருடைய உறவுகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு the be verb பயன்படுத்தலாம். ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா yes plus present or singular verb of verb be verb and complement. இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். they are siblings. இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு பேருடைய உறவுகளை பற்றி ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம இந்த be verb பயன்படுத்துறோம். So dear viewers and learners, this all describes about the professional identity, emotional state, or talking about the relationships. Follow the be formation of verb and utilize your own conversation. நீங்க அதிகமா be verbனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆங்கில மொழியை பேசும்போது இந்த ஸ்ட்ரக்சரை சரியாக நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா உங்கள் நாவின் மூலமாக நீங்கள் சுவைப்பது போல ஆங்கில மொழியை சரளமாக பேசி சுவைக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். have அப்படின்னா இருக்கிறது, பெற்றிருக்கிறது என்ற அர்த்தம். This denotes a possession or ownerships of something. It can be physical or abstract. நான் சில உதாரணங்களின் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். The first example, she has a car. Possession, ownership. இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா yes plus present have formation of verb and noun. This denotes the possession of something or ownership of something. He has lots of experience. Abstract possession. Structure, subject plus have formation of verb, lots of adjective plus experience is a noun. This denotes actually having some knowledge
knowing some knowledge or the connection between the subject. They have 3 children. Structure: subject plus have plus adjective plus noun. This denotes even the possession of 3 children and their ownership of the 3 children. The have formation பாத்தீங்கன்னா ஒரு ownership அல்லது owned something இத பத்தி தான் நம்ம வந்து ஆழமா பார்த்துட்டு இருக்கோம். இதோட யூசேஜ் பாத்தீங்கன்னா தன்னகத்தை கொண்டிருக்கிறது, இது என்னுடையது அப்படின்னாலே இது டாக்கிங் அபவுட் த பொசிஷன் ஆர் த ஓனர்ஷிப். எங்கிட்ட 10,000 rupees இருக்கு அப்படின்னாலே இருக்கிறது அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்றதுனால we can frame have formation like I have 10,000 rupees. So this is have ஒரு பொசிஷனுக்காக இல்ல ஒரு ஓனர்ஷிப்புக்காக நம்ம இந்த have formation நம்ம நிச்சயமா பயன்படுத்தலாம். So dear viewers and learners, have formation என்ன? Have and has. Have யாருக்கெல்லாம் யூஸ் பண்றோம் and has யாருக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். Has பாத்தீங்கன்னா third person singular, he, she, it. இந்த 3 பார்ட்டுக்குமே நம்ம பாத்தீங்கன்னா has யூஸ் பண்ணோம். And the plural formation I, you, we, they. In the 4 format we have to use have. If you know எந்தெந்த இடத்துல pronoun யூஸ் பண்ணோம் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே நிச்சயமா உங்களால ஒரு சரியான ஒரு ஃபார்மேட்டை எடுத்து ஆங்கிலத்தை சரளமாக பேச முடியும். இந்த ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்க ஓனா நிறைய சென்டென்ஸை உருவாக்கி நீங்க எப்பெல்லாம் ஆங்கிலத்துல பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் தைரியமாக எந்த ஒரு ஹெசிடேட்டும் இல்லாம நீங்க பேசலாம். உங்களை ஆங்கில மொழி சரளமாக நிச்சயமாக நீங்க வலுப்படுத்த முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை நீங்க பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா do formation. செய்கிற. இப்ப நம்ம ப்ரோனவுன்ஸ் எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். தேர்ட் பர்சன் சிங்குலர் பாத்தீங்கன்னா he, she, it. does என்கிற be formation நம்ம யூஸ் பண்ணலாம். I first person singular, you, we, they plural formation நம்ம do என்கிற ஒரு do formation verb நம்ம பயன்படுத்தலாம். This represents actions or activities performed with someone or something and it reflects the behavior or activities. சில உதாரணங்கள். She does yoga every morning. Structure: subject plus does formation, do formation. Every morning it's talking about the time, hour of time. So this call as activity, doing yoga every morning. The second example, he does his homework diligently. So this is for actually a task. ஒரு வேலையை நமக்கு செய்யணும் அப்படின்னா நம்ம does formation யூஸ் பண்ணிக்கலாம். Or I do daily my daily activities. These are all talking about the task. Next பாத்தீங்கன்னா they do charity the weekend. சில நேரங்கள்ல ஒரு செயல்பாடுகளை அதாவது ஆக்ஷன் பத்தி பேசும்போது நம்ம இந்த do formation verb பயன்படுத்தலாம்.
ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா subject plus do formation and the adverb weekend adverb of time. ஸோ நீங்க இந்த வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா be formation of verb and have formation of verb, do formation of verb எங்கெங்க நம்ம பயன்படுத்தலாம், குறிப்பா ஆங்கில மொழியை நாம் சரளமாக பேசுவதற்கு இது அதிகமாக சப்போர்ட் செய்யுது. பிளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் ஃபார்மேஷனுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. அதனால இந்த ஆல் த ஃபார்மேட் நீங்க நிச்சயமா பாருங்க. நான் உங்களுக்காக தமிழ் அண்ட் ஆங்கில மொழியில ட்ரை பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see நான் எவ்வளோ தூரம் கண்டினியூவா உங்களுக்காக சப்போர்ட் பண்ண முடியும்னு பார்க்குறேன். இந்த எல்லா ஃபார்மேட்டையும் நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா ஆங்கிலத்தை சரளமா பேச முடியும். பிளஸ் கான்ஃபிடென்டா உங்களால பேச முடியும் அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நம்ம 3 சேனல் வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா PMS Edu Dux, Inspire PMS to Success, PMS Talk. இந்த 3 சேனலுமே டைம் இருந்துச்சுன்னா எல்லா வீடியோவும் பாருங்க. டைம் டேபிள் ஏற்கனவே நான் இந்த வீடியோல குறிப்பிட்டிருக்கேன். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்க. உங்க